2024ஆம் ஆண்டு 1 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் இல்லாமல் போயுள்ளது. அதனால் தான் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொடர்பிலான தரவுகளில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகிறது. தரவுகள் பிழையாக இருந்தால் தீர்மானங்களும் தவறானதாக அமையும் என அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் அறிக்கையை சபைக்கு சமர்ப்பித்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 2020 සහ 2021 5100ක් ලැබිලා තියෙනවා. අනිත් අවුරුදු 22ේම ලැබිලා තියෙන්නේ 2000 ගණන් 3000 ගණන් 4000 ගණන්. ඉතින් එහෙමනම් කොහොමද පුරෝකථනය කරලා කියන්නේ 5000 ගණන් මෙට්‍රික් ටන් ලැබෙනවා කියලා? சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசி இறக்குமதிக்கு கடந்த மாதம் அனுமதி வழங்கப்பட்டு இம்மாதம் 10ஆம் தேதி வரை அரிசி இறக்குமதிக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொடர்பில் சரியான தரவுகளில் சிக்கல்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க நிதி தொடர்பான குழுவுக்கு விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களத்தின் அதிகாரிகளை அண்மையில் அழைத்திருந்தோம். அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மற்றும் அரிசியின் மொத்த தொகை மற்றும் 2025ஆம் ஆண்டு நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொகை எதிர்பார்ப்பு குறித்து கேள்வி எழுப்பினோம். 2024ஆம் ஆண்டு பெரும்போக விவசாயத்தில் 4.39 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக விவசாயத்துறை அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள். அக்கால பகுதியில் 2.9 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக நாங்கள் குறிப்பிட்டோம். 2000ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மற்றும் அரிசியின் மொத்த தொகை தொடர்பில் தரவுகளை கோரியுள்ளேன். அதிகாரிகள் பொய்யான தரவுகளை குறிப்பிடுகிறார்களா அல்லது வர்த்தகர்கள் பொய் குறிப்பிடுகிறார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். தரவுகள் பொய்யாயின் தீர்மானங்களும் தவறானதாக அமையும். ஆகவே இவ்விடயம் குறித்து ஆராயுமாறு விவசாயத்துறை அமைச்சுக்கு பரிந்துரைக்கிறோம். 2024ஆம் ஆண்டு 1 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் இல்லாமல் போயுள்ளது. அதனால் தான் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். ஆகவே இவ்விடயம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். වාහන ඉම්පෝට් කරපු කට්ටියට දැන් වාහන ඉම්පෝට් කරන්න බැරි නිසා සල්ලි තියෙනවා. ඒ නිසා ඒව ටික අරන් තියාගන්නවයි කියලා මම දන්නේ නැහැ. නමුත් කෙසේ වෙතත් අපි අහපු ඍජු ප්‍රශ්නේ කොහොමද මෙට්‍රික් ටන් මිලියනයක් අවුරුද්දකින් නැති වුණේ කියන එකට උත්තරයක් ලැබුණේ නැහැ.